வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது சித்திர மாசத்தினுடைய பொது பலனை நேற்று உங்களுக்கு விவரமாக சொல்லிவிட்டேன். அது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன், அதிகமாக சொல்லவில்லை. இன்று ராசி பலன் 12 ராசிக்கும் இந்த சித்திர மாசம் எப்படி உள்ளது என்பதை விரிவாக சொல்லுகிறேன், கேளுங்கள். இந்த பரபாபா வருஷம் பரபாபா நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். பரபாபா வருஷம் இந்த ஆண்டு சித்திரை மாசம் பிறக்கிறது. இந்த பரபாபா வருஷம் மேச ராசிக்கு மிக மிக சூப்பராக உள்ளது. நீங்க சனி பகவான் சனி பயிற்சி வந்து விட்டதே, ஏழை சனியில் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று கவலைப்படாதீர்கள். ஏழை சனி வந்தது உலகத்துக்கு, மேசராசி கிடையாது. உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்குது சனி பகவானர். ஏற்கனவே சொல்லி முடித்து விட்டேன். நீங்களாம் சரியா பார்க்கறது இல்லையே. நீங்க என்னுடைய வீடியோ ஒழுங்கா பார்த்திருந்தீங்களா எனக்கு எத்தனையோ பேர் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பீர்கள். நானும் ஏகப்பட்டு சொல்லிவிட்டேன். நடந்ததெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டேன். நான் நீங்க யாரும் சரியா பார்க்கவில்லை. யாரோ ஒருத்தர் பார்த்திருக்கிறீர்கள். அவங்களும் சர்ப்ரைஸ் செய்வதில்லை. இருந்தாலும் சொல்லுகிறேன், கேளுங்கள். மேசராசிக்கு இந்த பரபாபா வருஷம் மிக நன்றாக உள்ளது. தொழில் சாணமும் நன்றாக உள்ளது. கல்வியில் பரீட்சை எழுதியிருந்த மாணவர்களுக்கு முதல் மதிப்பெண் கிடைக்கும். காலேஜில் உயர்ந்த படிப்பு கிடைக்கும். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீர்களோ. இந்த மேசராசியில் பிறந்த அனைவருக்கும் 80% மேல் மார்க் வாங்குவார்கள். அப்படி என்று என்னுடைய சோழி சொல்கிறது. நான் சொல்லவில்லை. நான் ஒன்றும் மகான் கிடையாது. நான் ஒரு சிவன் அடிகளார். இந்த 108 சோழியை எனக்கு வேலையே அதுதான். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சோழி போட்டு போட்டு பார்க்க வேண்டியது. யாராருக்கு எப்படி இருக்கும். இது 108 இருக்கிறது. 108ஐயும் போட்டு போட்டு பார்க்க வேண்டியதுதான் வேலை. இந்த 108 போட்டு பார்க்கும் பொழுது மேசராசியில் பிறந்த அனைவர்களுக்கும் நன்றாக உள்ளது. நீங்கள் ஏழரை சனி பிடித்து விட்டது ஐயோ என்று பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பயம் இருக்கிறது நல்லதுதான். பயந்தாத்தானே பிழைக்க முடியும். கடங்காலம் வந்துருவாரே நான் தானே வேலைக்கு போக முடியும். கடன் வாங்கவில்லைன்னா வேலைக்கு போக வேண்டியது இல்லையே. வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியதுன்னா வேலைக்கு போக வேண்டியது. வாடகை கொடுக்குறானதான் வீட்டுக்கு வேலைக்கு போறோம். ஐயோ 1ஆம் தேதி வாடகை வந்துருமேனே. அதுபோல் சில பயமும் கடவுள் கொடுப்பார். ஆனால் மேசராசிக்காரர்கள் இந்த ஆண்டு பரபாபா வருஷம் மிக மிக நன்றாக உள்ளது. அதாவது உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை இந்த பரபாபா வருஷம் நீங்க எடுத்துக்கொண்டு விடுவீர்கள். சம்பாதிச்சு விடுவீர்கள். முதலீடு செய்து விடுவீர்கள். ஆக்கப்பூர்வமான முதலீடு செய்வீர்கள். நீங்கள் சிறு வயதாக இருந்தால் அது வேறு. ஒரு 30 வயசுக்கு மேல் இருப்பவர்கள் இதுவரைக்கும் செய்ய முடியாத வேலையை இந்த பரபாபா வருஷம் முடிவதற்குள் நீங்கள் செய்து முடித்து விடுவீர்கள். திருமணம் காரியமாக இருந்தாலும் சரி,
எது சொத்து வாங்காதாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் இந்த ஆண்டு சித்திரை மாசம் மேசராசி நன்றாக உள்ளது என்று பரமாவர்சம் சொல்லுகிறது சோழி மூலமாக. அது ஏன் சொல்லுகிறீர்கள் என்றால், ஏழரை சனி வந்து விட்டதே, என்ன இவர் இப்படி சொல்லுகிறாரே என்று நீங்க நினைக்காதீர்கள். சனி பகவான் யாருக்கு கெடுதல் செய்கிறாரா என்றால் குற்றவாளிகளுக்குத்தான். மேசராசியில் யார் குற்றம் செய்கிறாரோ அவர்களுக்குத்தான். என்னைக்கும் தெரிந்து கொள்ளுங்கள், அவர் நீதி தவறாதவர். யாரு? சனி பகவான், நீதி அரசர். அதை மாதிரி தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க சனியை திட்டாதீர்கள். சனியை திட்டுறது நல்லவங்களை திட்டது போல். சனியை போல் கொடுப்பதும் இல்லை, சனியை போல் கெடுப்பதும் இல்லை. சனி பகவான் நீதி அரசர். ஆகவே சனி உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார் இந்த பிரபா வருஷம். அதே போல் பிரபா வருஷத்தில் பெண்களுக்கும், திருமணமாகாத பெண்கள், குழந்தை பாக்கியமில்லாத பெண்கள் அனைவருக்கும் இந்த பிரபாவ வருஷம் நன்றாக உள்ளது. குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் சுபிசமாக நடக்கும். உங்களுடைய காரியம், எடுத்த காரியம் வெற்றி அடையும். வருஷம் பிறந்துருச்சு, உடனே நடக்குமா? நடக்காது. சித்திரை பிறக்கணும், வைகாசி ஆணி ஆடி ஆவணிக்கு மேலுதான் எல்லா காரியமும் நடக்கும். நீங்க நினைப்பீர்கள் ஊசி போட்டு வந்ததுமே நோவு நல்லாகணும். ஊசி போட்டு வந்து நோவு நல்லாவாது. மருந்து மாத்திரை சாப்பிட்டு, டாக்டர் கஞ்சியெல்லாம் குடிச்சு, உடம்பு தெம்பான உணவெல்லாம் சாப்பிட்டு அப்பதான் உடம்பு தெம்பாகும். அது போலதான் கிரகங்களும். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சந்தேகமா இருந்தால் என் இடத்துல சொல்லி பாருங்கள், விளக்கம் கொடுக்கிறேன். ஜாதகத்துக்கும் சோழிக்கு வித்தியாசம் உள்ளது என்று பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே மேசராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த புத்தாண்டு பிரபவ வருஷம் மிக நன்றாக உள்ளது என்று என்னுடைய சோழி 108 சோழி சொல்கிறது. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவர்களே, இந்த பிரபவ வருஷம் உங்களுக்கு மிகவும் நன்றாக தான் உள்ளது. நீங்கள் ஏற்கனவே எதையோ இழந்ததை இந்த ஆண்டு இதை எடுத்து விடுவீர்கள். இழந்ததை அடைந்து விடுவீர்கள், எடுத்து விடுவீர்கள். முதலீடு எதுவாவது செய்திருந்தால் அந்த முதலீடு உங்களுக்கு சேரும். ரிஷப ராசியில் உள்ளவர்களுக்கு இந்த பிரபாவ வருஷம் மிகவும் நன்றாக உள்ளது. அதே போல் பிரபாவ வருஷத்தில் உள்ள அதிகாரிகள் பதவி உயர்வு பெறுவார்கள். சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கும். சில பெண்களுக்கு பதவி உயர்வு உண்டு. சில பெண்கள் உயர்ந்த பதவிக்கு வருவார்கள். இந்த ரிஷபராசியில் உள்ளவர்களுக்கு இந்த பிரபவ வருஷம் அந்த மாதிரி இருக்கிறது. பயந்து கொண்டு இருக்காதீர்கள். இந்த இடம் சிங்க பெண்கள், பிரபவ வருஷத்தில் பிறந்த பெண்கள் அனைவருக்கும் பிறந்தவர்களுக்கு பிரபவ வருஷம் அவ்வளவு, அதாவது தைரியமான வருஷம் என்று சொல்கிறேன். இந்த வருஷத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அது நடந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் நமது நாட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க பயந்து கொண்டு இருக்காதீர்கள். தீமனை கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது, சிலிண்டர் கிடைக்காது என்று பயந்து கொண்டு இருக்காதீர்கள். மாநில அரசும் மத்திய அரசும் அதுக்குண்டான வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. சித்திரை பிறந்த உடனே சண்டை முடிவுக்கு வந்து விடும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சித்திரை பிறந்த உடனே சண்டை முடிவுக்கு வந்து, அது 6 மாசம் 1 வருஷம் ஆகுங்கிறது அது வேறு, சண்டை முடிவுக்கு வருவங்கிறது அது வேறு. அது 2 விதமா இருக்கிறது. அது தெளிவா பார்க்கிறவங்களுக்கு தெரியும்.
ஆகவே ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இந்த பிரபாவ வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு உங்களுடைய பலனை ஆராய்ந்து பார்க்கும்போது சோழி மூலமாக நன்றாக உள்ளது. நீங்கள் சந்தேகம் இருந்தால் சோழி பார்க்க வந்து சோழியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். யாரு? ரிஷபராசிக்காரர்கள். அடுத்தது மிதனராசி. மிதனராசி நண்பர்களே, உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கிறது, என்ன செய்வது என்றே தெரியாது. 4 வழியிலையும் உங்களுக்கு காசு வரும், 4 வழியிலையும் பணம் காசு வரும். இந்த காசை செலவு பண்ணலாமா அந்த காசை செலவு பண்ணலாமான்னு வரும். அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறது. சோழி மூலமாக சொல்லுகிறேன். மிதன ராசிக்காரர்கள் பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் தான். நீங்கள் இந்த எடுத்த காரியத்தை வெற்றி அடைந்து விடுவீர்கள். உங்களுக்கு திருமண வயதில் உள்ள மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முடிவதற்குள் திருமணம் நடந்தே தீரும். ஏதாவது சந்தேகமா இருந்தால் சோழி மூலமா தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆண்களும் அதே போலதான். உங்களுக்கு தருங்கள் இருந்தால் போன் பண்ணி கேளுங்கள், நேரடியாக வந்து கேளுங்கள். நான் சில விளக்கங்களை கொடுக்கிறேன். ஏன் என்றால் சில தருங்கள் இருக்குத்தான் செய்யும். தெரியாமல் நீங்கள் ஆங்கே பரிகாரம் என்று சென்று வராதீர்கள். பரிகாரம் என்பதே ஒரு மனசுக்கு திருப்தி தான். நான் சொல்கிறேன் கேளுங்கள். பரிகாரம் செஞ்சு வந்து விட்டே நான் பெரியார் ஆகிவிடுவேன் நினைத்து விடாதீர்கள். பரிகாரம் செஞ்சு எந்த காரியமும் ஆகாது. பரிகாரம் செஞ்சுட்டு வந்தால் எந்த காரியம் செஞ்சிருக்கிறான். தயவு செய்து கோபப்படாதீர்கள். நான் உண்மையை சொல்கிறேன். ஒரு சாதாரண கயிறு கட்டி ஆத்துல குளிச்சுட்டு வந்தா நம்ம காரியம் ஆயிருமா? அதனால ஒரு மனசுக்கு திருப்தி தான். ஆகவே உங்களுடைய செயல்பாடுகள் இந்த 3 ராசிக்கு இன்னைக்கு சொல்கிறேன். இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக நான் சொல்வது இல்லை என்றால், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய இடத்திற்கு வந்து, இல்லை வெளியூர்ல இருந்தால் போன் மூலியமாக தொடர்பு கொண்டு இந்த சந்தேகத்தை தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் ஏபி மருத்துவமனை அருகில் சீனியம்மன் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து காரியத்துக்கும் இது செய்யலாம். நாளைக்கு கடகராசியிலிருந்து ஆரம்பிப்போம். நாளைக்கு 3 ராசி சொல்லப்படும். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.